இதுக்கு சரியான ஒரு களம் அமைச்சு கொடுக்கணும். உடம்புக்கு முடியல, ஆம்புலன்ஸ் போக முடியல. எப்பயுமே வந்து 2 போக சாகுபடி வந்து நம்ம ஊரில் வந்து எப்பயுமே பண்ணுவோம். இப்போது விளைச்சல் நல்லபடியான விளைச்சல், அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மகசூல் நல்லபடியாக தான் வந்தது. ஆனால் இப்போ விவசாயிகள் அறுவடை பண்ணதுக்கப்புறம் அதனை வந்து இப்போ நெல் கொள்முதல் மூலயமா அரசு வந்து நேரடியாக எங்களை வந்து நெல்லை வந்து கொள்முதல் பண்ணிட்டு போகிறாங்க. அதுவும் நல்ல விஷயம்தான். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த நெல்லை எங்களால் சரிவர பாதுகாக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தார் ரோட்டில் தான் நாங்கள் கொட்டி போடுறாப்புல இருக்குது. அதே அந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மண்ணில் கொட்டி போடுறாப்புல இருக்குது. விவசாயிகள் வந்து நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்லை போடுறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. ஆனால் அதை தாண்டி வந்து என்ன சொல்கிறது, அந்த நெல்லை பாதுகாக்க எங்களால் முடியல. இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2-3 நாளைக்கு முன்னாடி கூட மழை வந்துருச்சு. மழை வந்தப்போ பாருங்கள் விவசாயிகள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு பாருங்கள். அதே போல் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் இருந்தால் தான் அரசும் கொள்முதல் செய்யுது. அப்படின்றப்ப நெல் ரொம்ப நாள் கிடக்குன்றப்ப அதோட அந்த தன்மை வந்து நெல்லோட தன்மை வந்து மாறும்போது வெயிட் லாஸ் ஆகி விவசாயிகளுக்கு நிறைய பெரிய இழப்பு ஏற்படுது. இதை வந்து அரசு வந்து முறையாக இதை வந்து கவனத்தில் கொண்டு எங்கள் ஊருக்கு குட்டி தஞ்சாவூர்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் குளமங்கலம் கிராமத்தை, அதை வந்து இந்த நெல்லை வந்து நேரடியாக கொள்முதல் செய்கிற மாதிரி இந்த நெல்லை பாதுகாக்கிறதுக்கும் அரசாங்கம் எங்களுக்கு நல்லபடியாக ஒரு களமோ அல்லது ஒரு பாதுகாப்பு நிலையமோ அமைச்சு கொடுத்துச்சு அப்படின்னா ரொம்ப உதவியாக இருக்கும். விவசாய நிலங்கள் இந்த பகுதி குறைந்தபட்சம் 2000 ஏக்கருக்கு மேலே தான் சார் இருக்குது. அதுவும் இந்த சுற்று வட்டாரத்தில் மதுரை புறநகரில் வந்து அதிகமாக நான் விவசாயம் பண்ணக்கூடிய பகுதி வந்து நம்ம பகுதி தான், குளமங்கலம்ன்ற கிராமம் தான். மாதிரியான நெல்கள்லாம் இங்கே அனைத்து வகையான பாரம்பரிய வகையான நெல் ரகங்களும் இருக்குது. இந்த ரகம் அப்படி இல்லை, முன்னாடி இருக்கக்கூடிய பழைய பாரம்பரிய ரகங்களும் இருக்குது. இப்போ தற்போது இருக்கக்கூடிய சந்தை நிலவரப்படி என்ன ரக நெல் இருக்கோ அதுவும் பயிரிடுறாங்க. சன்ன ரகம் தன்ன ரகம் எல்லாமே இருக்குது. 6 மாதமாக செய்கிறோம் விவசாயம். 6 மாதமாக விவசாயம் கஷ்டப்பட்டு விவசாயம் 6 மாதமாக செய்கிறோம். கஷ்டப்பட்டு இப்போ கொண்டாந்து வச்சிடுறோம். அதை போட ஒரு 8 நாள் 10 நாள் ஆகுது. ஒரு 4 நாள் 5 நாள்னா சீக்கிரம் செஞ்சிடறோம். இது அப்படி போட முடியலை. அது எல்லாரும் ஒத்து உழைக்கணும், மக்கள் ஒத்து உழைக்கணும். ரோட்டில் போடுறீங்களே, வண்டி எல்லாமே போகுது, எப்படி இப்போ ஒரு நேரம் போகும் ஒரு நேரம் நிற்கும். என்ன பண்ணால் நல்லா இருக்கும் நமக்கு? ஒதுங்க ஒரு இடம் வேணும், ஒதுங்குறதுக்கு ஒரு இடம் வேணும், அதை பார்த்து செய்யணும். உங்கள் பேர்? நல்லாயிருக்கும். ஒரே இடமா போயிடும், எங்களுக்கு அலைச்சல்லாமையும் போயிடும். இந்த ரோட்டில் வண்டி வாசி போகிறவங்களாம் வைக்கிறாங்க, கொட்டை இடம் இல்லாமத்தான் ரோட்டில் கொட்டுறாங்க. சம்சாரியிலும் சொல்ல இடம் இல்லைல்ல, எங்கன கொட்டுவாங்க இடம் இல்லாதப்ப. எங்களுக்கும் இங்கிட்டு அலைச்ச வண்டியை தூக்கி இறக்கம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரே இடம்னா எங்களுக்கு வேலையை லேசாக இருக்கும், இந்த வண்டியை ஏற்ற இறக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மழை பெஞ்சிட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரே இடம்னா நம்மளுக்கு கஷ்டம் தெரியாது. மழை பெஞ்சிட்டா அந்த வண்டி இழுக்கவும் அள்ளவும் ரொம்ப சிரமமாக இருக்குது. அந்த பக்கத்து கரையில் ஒரு களை மாதிரி போட்டு இந்த பக்கத்தில் போட விடாமல் அங்கிட்டு போடுறதுக்கு இடம் வசதியெல்லாம் இருக்குது. இடம் இன்னும் பார்த்து இன்னும் போடலாம். இது வந்து இன்னும் 1 வாரமோ 2 நாளில் 3 நாளையில் முடிஞ்சு போல் ரோடு கிளியர் ஆயிரும், எல்லாமே கிளியர் ஆயிரும், பிரச்சனை இருக்காது. முடிஞ்சிச்சு, வேலை முடிஞ்சிச்சு. இன்னும் கலக்கிற நெல்லித்தான் போட்டால் எல்லாமே வந்துடும். இன்னும் அப்படி இப்போ போடக்கூடாதுன்னா அங்கிட்டு தான் கவர்மெண்ட் தான் இது நல்ல ஒரு இடத்த ஒதுக்கி போட்டு களம் போட்டு கொடுத்தா சிரமம்லாம் போயிடும். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. ஆமாம் அதை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த ஊரில் நம்ம மதுரை தொகுதியில் 2 மினிஸ்டர் இருக்காங்க, பெரிய மினிஸ்டர் தான் இருக்காங்க. அவங்க பார்த்து எல்லாமே செய்யலாம். அவங்க செய்யாமல் இருக்காங்களே. நம்ம மக்கள் பிறந்தால் நடந்து போகிறாங்க வெயிலில், இஷ்டமற்ற வெயில் நடந்து போகிறது. சின்ன பிள்ளைங்க, வயசானவங்க ஆஸ்பத்திரி போயிட்டு வர முடியாது. அதை ஒரு இது பண்ணலாம். பல வருஷமாக அப்படி நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு சரியான ஒரு களம் அமைச்சு கொடுக்கணும். இதை எடுத்து இந்த ஏரியாவை சுத்தம் பண்ணி இதை பூரா தளவு வரைக்குமே சிமெண்ட் போட்டு கொடுத்தாலே போதும். திங்கக்கிழமையான சந்தை எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? பஸ்ஸும் உள்ளே வர்றதில்ல. உங்களுக்கு உடம்புக்கு முடியலை, ஆம்புலன்ஸ் போக முடியலை. எந்த விஷயத்தில் என்ன பண்ணுங்க, விவசாயம் முக்கியம். அங்கிட்டு உடம்பு முடியாது, அந்த குடும்பத்தையும் பார்க்கணும். எல்லா பக்கத்து இங்கிட்டு பார்த்தோம்னா இவர் நம்மளை குறை சொல்கிறாங்கன்னு இவர் நினைக்கிறாங்க, இங்கிட்டு இவங்களை குறை சொல்லணும்னு இவங்க நினைக்கிறாங்க. இவங்க என்ன விவசாயி ஏன் நெல் போகிறது இல்லையா, ஏன் நெல்லை விற்கிறது இல்லையான்னு இவங்க கேட்குறாங்க. அங்கிட்டு நாங்கள் எவ்வளோ தூரம் நடந்து வர்றதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு யார் பொறுப்பு? இது அரசாங்கம் தானே பொறுப்பு. எல்லாமே நீங்கள் தான் பார்க்குறீங்க. இதில் உள்ள விஷயம் விவசாயம்னாலே நாட்டோட முதுகெலும்பு என்னது? விவசாயம் தானே. அதுக்கே இங்கே வழி இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.